மதியம் தயிர் சாப்பாடு வச்சு சிம்பிளா முடிச்சுட்டு, நல்லா நைட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கேஜி சிக்கன் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ளோல வந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நான் வீட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்ல. அப்புறம் என்ன ஃப்ரெஷ்ஷா வந்து அரைச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன். 1/2 கேஜி சீரக சம்பால சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பாத்திரம் அடுப்புல வச்சு ஹீட் ஆன உடனே எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் அரிசியுமே வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே தேவையான அளவு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்து வதக்கி விட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1:2ங்கிற அளவு தண்ணி, 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியுமே சேர்த்து மூடி விட்டுறலாம். பிரியாணினா முட்டை இல்லாம அதையுமே ஒரு பக்கம் வந்து வேக வச்சாச்சு. இந்த மாதிரி மேலாக லைட்டா தண்ணி பிரிஞ்சு வரும்போது மல்லி, புதினா சேர்த்துட்டு மேல அலுமினியம் ஃபாயில் சீட்டு போட்டு தம்முக்கு வந்து வச்சு விட்டுறலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா ரெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நாளைக்கு வீடியோல